மதனை நல்லா லாக் பண்ணாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. மதன் ஐஸ்வர்யாவை ரொம்பவும் தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப கெட்டவ, அவன் நல்லவ கிடையாது, சொத்துக்காக தான் இவள் கல்யாணம் பண்ணினா, என்னை லவ் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கும் கோட்டீஸ்வரிக்கும் கோவம் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகா போயிட்டு அவர் மதனோட அவரை கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு வராங்க. மதனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம் எடுத்துருது. நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு அவர்கிட்ட. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து சிக்னல் கொடுக்குறாரு, சொதப்பிடாதரா ப்ளீஸ்டா காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு. ஆனால் மதன் பார்த்தீங்கன்னா அவங்க லவ்வரை எடுத்து எதுவுமே பேச முடியல. நான் பேசுறது எல்லாமே தப்பு தான், ஐஸ்வர்யா ரொம்ப நல்ல பொண்ணு, என்னை மன்னிச்சிடுங்க, அவள் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்றதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பேச வந்தேன், என்னை லவ் பண்ணேன்னு அவர்கிட்ட சொன்னேன், அவள் அக்செப்ட் பண்ணிக்கல, ரொம்ப நல்ல பொண்ணு சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து உடனே எங்கள் மதனை அடிக்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் கௌதம் அடிச்சிடுறாங்க. கோவம் வந்தது சித்ராதேவிக்கு, என் பிள்ளையை அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. முதல்ல குழந்தைன்றது தான் அப்பாவுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும், என் குழந்தைய தப்பாக பேசினவர் இவர் எப்படி நான் மதிப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறாங்க கௌதம ஐஸ்வர்யா.